தயவு ஜனவரி 6 நாள் அந்தாதி சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாதி சுவாமி சரவணானந்தா. மனமெனப்படுவது பகுத்தறிவுணர்வு. மனம் எனப்படுவது பகுத்தறிவுணர்வு. இம்மனத்தால் நன்மை தீமையும் மெய் பொய்யும் தகுவன தகாதனவும் பகுத்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மனம் எனப்படுவது பகுத்தறிவுணர்வு. இம்மனத்தால் நன்மை தீமையும் பொய் மெய்யும் தகுவன தகாதனவும் பகுத்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது. தயவு தயவு நாளந்தாதி ஜனவரி 7 சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாது. பகுத்தறிவின் பயன் பரநிலை காண்டல். பகுத்தறிவின் பயன் பரநிலை காண்டல். இப்பகுத்தறிவினால் முடிவாக அறிந்து கொள்ள வேண்டியது கடவுள் நிலையே ஆகும். பரம் என்றால் மேல், யாவற்றிற்கும் மேலானோன். பரன் என்பது கடவுளே. பகுத்தறிவின் பயன் பரநிலை காண்டல். இப்பகுத்தறிவினால் முடிவாக அறிந்து கொள்ள வேண்டியது கடவுள் நிலையே ஆகும். பரம் மேல், யாவற்றிற்கும் மேலோன். தயவு நாளந்தாதி ஜனவரி 8 சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாது. இயற்றியருளவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. பரமது எல்லா நலம் தருவதுவே. பரமது எல்லா நலம் தருவதுவே. நன்மை தீமை மேல் கீழ் எதினும் எங்கும் கடவுள் இருப்பினும் பகுத்தறிவால் மேல்நிலை உற்று நனி மகிழ்ந்திருக்க கடவுள் அருள் புரிந்து கொண்டுள்ளார். நன்மை தீமை மேல் கீழ் எதினும் எங்கும் கடவுள் இருப்பினும் பகுத்தறிவால் மேல்நிலை உற்று நனி மகிழ்ந்திருக்க கடவுள் அருள் புரிந்து கொண்டுள்ளார். தயவு நாளந்தாதி ஜனவரி 9 சுத்த சன்மார்க்க உண்மை விளக்க நாளந்தாது. நலமது தாரா எதுவும் அபரம். நலமது தாரா எதுவும் அபரம். நேரடியாக நலம் வழங்குவது பரத்தின் இயல். அப்படியல்லாது அல்வழியால் அலைக்கழித்து அருள்வது அபரத்தின் செயலாகும். அபரத்தினும் பரம் இருக்கின்றது போல் மரக்கருணையிலும் கருணை மறைந்திருந்து விளங்குவதாம். நலமது தாரா எதுவும் அபரம். நேரடியாக நலம் வழங்குவது பரத்தின் இயல். அப்படியல்லாது அல்வழியால் அலைக்கழித்து அருள்வது அபரத்தின் செயலாகும். அபரத்திலும் பரம் மறைந்திருக்கின்றதே போல் மரக்கருணையிலும் கருணை மறைந்து விளங்குவதாம்.